Hello friends, welcome to Vidya Views. போன வீடியோவில் நான் மண் சட்டி வாங்குறத பற்றி போட்டிருந்தேன். இப்போ அதோட கண்டினியூட்டி தான் பார்க்க போகிறோம், அதை எப்படி பழகணுன்ட்டு. ஸோ நான் இந்த மாதிரி ஒரு 3 பாத்திரம் வாங்கியிருந்தேன். மண் சட்டி வாங்கின உடனே நம்மளால் சமைச்சிட முடியாதுங்க, அதை ப்ராப்பராக நம்ம ரெடி பண்ணணும். அப்படி இல்லைன்னா சமைக்கும் போது அந்த மண் வாசனை வரும். முதல்ல நான் ஒரு பெரிய குண்டா எடுத்து நிறைய தண்ணி ஊற்றி வாங்கின எல்லா பாத்திரத்தையும் அப்படியே முழுக வைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக முழுகணும். எனக்கு இங்கே தண்ணி பத்தல, இப்போ எடுத்து நான் ஊற்ற ஆரம்பிச்சிடுவேன். ஒரு 24 ஹவர்ஸ்க்கு இது இப்படியே ஊறணும். குக்கிங்கில் பார்த்தீங்கன்னா நான்ஸ்டிக் அலுமினிய பாத்திரம்லாம் பெரும்பாலும் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. முடிஞ்சால் எவர் சில்வர் பாத்திரம், அப்படி இல்லைன்னா மண் சட்டி. ஏன்னா அந்த காலத்துலேருந்தே மண் சட்டி தான் ரொம்பவே குக்கிங்க்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் செய்யும்போது ஃபுட்டு ஸ்லோ குக்கிங் ப்ராசஸில் ரெடி ஆகும். அது மட்டும் இல்லாமல் செஞ்சு முடித்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் அந்த ஹீட்டை ரீட்டைன் பண்ணும். இப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக தண்ணியில் மூழ்க விட்டாச்சு. இங்கே குட்டி குட்டியாக ஏர் பபிள்ஸ்லாம் தெரியுது பாருங்கள், அது மாதிரி உள்ளே இழுத்துக்கும் எல்லா தண்ணியும். ஸோ அதனால தான் இதை பழகணும்னு சொல்லுவாங்க. நாம் புதுசாக அகல் விளக்கு வாங்கினாலுமே அப்படி தானே பண்ணுவோம், தண்ணியில் கம்ப்ளீட்டாக ஊற வச்சுருவோம், இல்லைனா எண்ணெய் இழுக்க ஆரம்பிச்சிடும் இல்லையா. இப்போ 2வது நாள் வடி கஞ்சி எடுத்து வச்சு சாதம் வடித்த கஞ்சி எல்லாத்துலேயுமே நான் ஊற்றி திரும்பவும் ஒரு 1 டே ஃபுல்லாக ஊற வைக்க போகிறேன். இப்போ இது ஒரு 3வது நாள் ஆயிடுச்சு. இந்த தண்ணி எல்லாத்தையும் நான் கீழே கொட்டிட்டு நம்ம எப்பவுமே யூஸ் பண்ணுற ஸ்பாஞ்ச் வச்சு இதை கம்ப்ளீட்டாக நான் க்ளீன் பண்ண போகிறேன். இப்படி நம்ம பண்ணுறதுனால இதில் இருக்க தூசு அழுக்கு எல்லாமே கம்ப்ளீட்டாக நம்மளால் எடுத்துட முடியும். இந்த மாதிரி கீரை பருப்பு கடையிற சட்டியில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கொத்தி விட்டுருக்கிறதுனால கொஞ்சம் நல்லாவே க்ளீன் பண்ணுங்கள். ஏன்னா அதில் தான் மண் துகள்கள் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துடுங்க. இப்போ பார்த்தீங்களா, நான் க்ளீன் பண்ணும்போது குட்டி குட்டியான மண் அந்த தூசிலாம் வருது. ஸோ இதையும் நல்லா கம்ப்ளீட்டாக கழுவி எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே கம்ப்ளீட்டாக க்ளீன் ஆகிடுச்சு. பார்க்கவும் நல்லா இருக்குது. அந்த மண் வாசனை எதுவும் எனக்கும் தென்படலை. ஸோ நீங்களும் முடிஞ்ச அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு நாள் மண் சட்டியில் சமைச்சு பழகுங்க. மேபி சண்டே மீன் குழம்போ கறி குழம்போ வைக்கிறதெல்லாம் நம்ம இதில் பண்ணலாம். ஸோ டைம் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கற்றுக்கிட்டு நாமளும் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸையும் ஆரோக்கியமாக வச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.